பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில் மறுபடியும் இந்த மதிய நேரத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் திரும்பவுமாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் தானே என்னை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நானாக வந்துலாம் இந்த ஜெப நேரத்தில் உட்கார்ந்துருக்கவே முடியாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை என் தகப்பன் எனக்கு கொடுத்துருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை மனதார துதிப்பீங்களா? இருக்கிற இடத்துல நன்றிப்பான்னு சொல்லுங்க, நன்றிப்பான்னு சொல்லுங்க, நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாப்பா, இந்த மதிய வேளையில் கூட அப்பா இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தின் ஆண்டவரே அந்த நல்ல நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை ஜெபிக்க வைக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும் அப்பா. எங்கள் சுயம் சாகட்டும், எங்கள் சுயத்தில் ஒரு வார்த்தை கூட வெளியில் வரக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கும்போது ஆவியானவர் எங்களை ஜெபிக்க பாரப்படுத்துங்கப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. மன்றாடி ஜெபிக்கக்கூடிய அந்த மன்றாட்டின் ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. எங்களை நிரப்புங்க. இந்த ஜெப நேரத்தில் தாகத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே அந்த ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. நிரப்பி கொண்டிருக்கிறீர், ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. சுயம் எல்லாம் மறைகிறது. ஆவியானவர் ஆளுகை எடுக்கிறீர், உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறீங்கப்பா. எடுத்துக்கிறீங்க. ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது இறங்கட்டும். ஆவியானவரே, எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெப நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுவீங்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி
உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நம்முடைய சரீரம் அது தேவன் தங்குகிறதான ஆலயம். இன்றைக்கு இந்த மதிய வேளையில் கூட மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆசையோடு நம்ம ஓடி வந்திருக்கிறோம்ல. அப்படிப்பட்ட நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் நான் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள அவர் வாசம் செய்ய விரும்புகிற தகப்பன். இந்த ஆலயமாகி இந்த சரீரத்தை நாம் கெடுத்தால் தேவன் நம்மை கெடுத்து போடுவார். எனவே பயத்தோடு நடுக்கத்தோடு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், இப்போ நான் ஜெபிக்க போகிறேன்ப்பா, என்னுடைய ஜெப சத்தத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் அப்படி தான் உங்கள் சமூகத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம், ஆனால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய ஒவ்வொரு நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறோம், வெளியில் என்ன பேசுகிறோம், நம்ம ரகசியமாக 4 பேருக்கு தெரியாமல் இருக்கிற நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பதாக ஒன்றையும் மறைக்க முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் தான் நான் தங்குகிற ஆலயம், நான் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் வாசம் செய்கிற அந்த ஆலயத்தை நீங்களும் நானும் எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும், இப்போ நான் ஜெபிக்க போகிறேன்ப்பா, என்னை சுத்திகரிங்க, நீங்கள் என்னை ஆளுகை எடுத்து என்னை ஜெபிக்க வைங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை ஏதாவது விட முடியாத பாவத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தால் கூட ஏசப்பாவால் உங்களை விடுதலை ஆக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறார். எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி சொல்லுங்கள், ஏசப்பா என்னை ஒரு விசை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் உங்கள் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இதுக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யணும் ஆண்டவரே, நான் உங்களை வரவேற்கிறேன்ப்பான்னு சொல்லுங்கள். வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த விட முடியாத பாவத்திலிருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்களா? இந்த வேளையில் உங்கள் வாயத்திலிருந்து கேளுங்க. நீங்கள் கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்றைக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு இந்த மதிய வேளையில் கொடுத்திருக்கிறார். எனவே வாய்களை திறந்து அறிக்கை செஞ்சு அந்த காரியத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க. அப்பா இதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. ஆவியானவரே இந்த பாவத்தை இனி நான் செய்யக்கூடாதபடி என்னை நீங்கள் விடுதலை ஆக்கி எனக்கு பலன் கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒரு புதிய மனுஷியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவம் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் மென்மையாவேன். இயேசையா 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 இயேசையா. ஆமாப்பா, உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு அப்பா இந்த பெருமை எனக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கேப்பா,
ஆண்டவரே இந்த பொறாமை அப்பப்போ வந்து எட்டி பார்த்துடுதப்பா. ஆண்டவரே அப்பா, சில கசப்பு, சில வைராக்கியம், இவங்கக்கிட்ட பேசவே கூடாது, அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு அப்படி ஒரு வைராக்கியமாக நான் இருக்கிறேனே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதப்பா. இதெல்லாம் மாற்றிடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குடி பழக்கத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே, இந்த மறைவான இந்த ரகசிய பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க. இந்த ரகசிய உறவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துருங்க. எதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க அறிக்கை செஞ்சிட்ருக்குறாங்களோ ஒவ்வொன்றிலிருந்தும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் அப்பா, விடுதலை கிடைக்கட்டும். ஆவியானவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ உங்கள் விடுதலை உண்டப்பா. பிசாசு ஜனங்களை கட்டி வைத்து அநேக நேரம் ஜெபிக்க விட மாட்டேங்கிறான், குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவ தானே, உன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறானப்பா. இனி அப்படி அல்ல ஆண்டவரே. நீங்கள் தங்கி ஆண்டவரே சந்தோஷப்படுகிற இடமா உங்கள் சரீரம் இருக்க போகிறது, அவங்க இருதயம் இருக்க போகிறதப்பா. இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட உட்பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அவன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இன்றைக்கு இந்த வேளையிலே அப்பா, தங்கள் இருதயத்தை உடைச்சி ஊற்றி கண்ணீரோடு, எனக்கு வேணாம்ப்பா, இந்த பாவ பழக்கம் எனக்கு வேணாம், என்னை கழுவிடுங்கப்பா, என்னை புதிய மனுஷியாக மாற்றிடுங்க, புதிய மனுஷனாக மாற்றிடுங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர், புதிய சிருஷ்டியாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். ஏதோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, சிந்தையை விட்டு மறைகிறது, கர்த்தர் மாற்றுகிறீர். விடுதலையின் அபிஷேகத்தை இந்த மதிய வேளையிலே இப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க மேலே கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை. எல்லா பாவ கட்டுகளை அறுத்து போடுகிறீரப்பா, அறுத்து போடுகிறீர் ஆண்டவரே. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த மதிய வேளையிலே விடுதலை ஆக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. விட முடியாத பழக்க வழக்கங்களை கர்த்தர் இன்றைக்கு வெட்டி எறிந்து போடுகிறேன். நன்றி அப்பா. உம்மோடு கூட உறவாடுகிற அந்த நல்ல ஐக்கியத்தை, அந்த நல்ல கிருபையை ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மதிய நேரத்தில் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் பிள்ளைங்க வழி விலகி போகக்கூடாது அப்பா. கர்த்தர் உங்கள் அன்பின் கயிறினால உங்கள் பிள்ளைகளை கட்டி இன்றைக்கு இழுத்து கொள்ளுங்க, உங்கள் மார்போடு அணைத்து கொள்ளுங்க. அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்ன தகப்பன் இழுத்து கொள்ளும், இழுத்து கொள்ளும். நேசத்தின் அன்பை ருசித்து பார்க்கட்டும், உண்மையான அன்பை ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் கூட இருந்து அதிசயங்களை செய்வீராக. நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்தில் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள், அடிமைத்தனங்கள், நிறைய பாவங்கள், நிறைய அடிமைத்தனம்னு சொல்லும்போது சில கட்டுகளில் அப்படியே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அப்பா, எங்கள் தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே, அவங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? கர்த்தருடைய பிள்ளைகளாக இவர்கள் மாறணும். இதோ இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வரும்போது அவருடைய ரகசிய வருகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். பிசாசு தோற்று போனவன், அவன் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது. அவன் பிடிச்சு வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்கணும். அவரால் மட்டும்தான் விடுதலையை கொடுக்க முடியும். அவர்தான் நீதியின் சூரியன், அவர்தான் நித்திய வெளிச்சமானவர். இன்றைக்கு உலகத்தில் அதை அறியாமல், அதாவது கர்த்தருடைய அன்பு தெரியாததுனால நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, நிறைய பேர் கொலைவெறியின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை கொலை செஞ்சு எத்தனை காரியங்களெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் தேசம் தேவனை அறியட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய மூட பழக்க வழக்கங்கள், நிறைய நரபலி கொடுக்குற காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே பிசாசினுடைய காரியமாக இருக்கிறது. எனவே இந்த மதிய வேளையில் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்துக்காக நாம் தான் ஜெபிக்கணும். நம்ம தேசம் அது ஆசீர்வாதமாக இருந்தால் தான், அது பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியும். எனவே இந்த வேளையில் அப்பா, எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் அழுகை எடுக்கணும்.
இந்திய தேசத்தில் அப்பா என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் உடைக்கணும்ப்பான்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் தேசத்து ஜனங்களை உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனை பேர் ஜீவனுள்ள தேவன் இங்கே இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அப்பா மந்திரவாதிகளை தேடி ஓடி போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடி போகிறத பார்க்குறோம். ஒரு மனுஷனை தேடி ஓடி போகிறாங்கப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடட்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தரை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் எவ்வளோ நல்லவரப்பா, எவ்வளோ நல்லவரப்பா. அப்பா நல்ல தகப்பன் அல்லவா நீங்கள். உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு வேதம் சொல்லுகிறதே அப்பா. இந்த வேளையில் கூட எத்தனையோ சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. உங்களை தேடி உங்களை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், எவ்வளோ அதிசயங்களை நீங்கள் செய்திருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம்ப்பா. என் தேவாதி தேவன் அந்த அன்பை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். எல்லா மூடத்தனத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. மந்திரவாதிகளை தேடி போகிற காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படட்டும். குறி சொல்லுகிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவினால் அவர்களையும் கர்த்தர் நிரப்பி விடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்தில் இருக்கக்கூடிய அப்பா எல்லா குடியின் ஆவி விலகட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் ரோட்டில் ஏதோ ஒரு மூலையில் அப்பா ஒன்றுமே தெரியாமல் விழுந்து கிடக்கிற எத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம் அப்பா. அந்த மூளையெல்லாம் செயலிலேருந்து போய் நான் எங்கே இருக்கிறேன், எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறேன், என் குடும்பம் எங்கே இருக்குது, எனக்குன்னு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் என்ன எதை பற்றியும் யோசிக்காமல் குடித்து வெறித்து நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் இருதயம் அவ்வளோ வேதனைப்படுதுப்பா. இந்த வேளையில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறணும் அப்பா. இதெல்லாம் மனுஷனால் செய்யவே முடியாது, ஆனால் தேவனால் செய்ய முடியும் அப்பா. எப்பேற்பட்ட குடியின் ஆவினால் நிரப்பப்பட்ட மனுஷனையும் விடுதலையாக்க என் தேவனால் கூடும் கூடும் கூடும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே பரிசுத்தப்படுத்துகிறவரே எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ரகசியமாக அப்பா செய்யப்படுகிறதான எல்லா விதமான அப்பா அந்த கஞ்சா விற்பனைகள் இன்னும் பல போத வஸ்துக்களை மறைமுகமாக காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் விற்பனை செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இது எல்லாம் ஒழியட்டும் அப்பா. தேசம் தேவனை அறியட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கிருபையா இறங்கும் 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 தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லைப்பா. விசேஷமாக எங்கள் தேசத்தில் குட்டி பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும். எங்கள் தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா கிருபையா இறங்கும் இறங்கும் தகப்பனே. அப்பா சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய வல்ல கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குட்டி பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தணும். வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கணும். உங்கள் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் கூட அவங்க குடும்ப உறவுகளை குறித்து ஐயோ என் கணவர் இப்படி இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே, தவறான பாதையில் போகிறாங்களே, எவ்வளோ சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கண்ணீரோடு எங்களோட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் அப்பா. தேசங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைங்க கண்ணீரை கர்த்தர் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கும் அந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து போடுவீராக அப்பா. அவங்க குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தமாய் வாழ தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவங்க கூட நீங்கள் பேசுங்க. அன்றைக்கு சவுலோடு பேசுனீங்கல்ல, அதே போல் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசுகிற தெய்வம் அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதியாய் நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், உத்தமமாய் நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், உண்மையாய் நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் நிரப்பட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம தேசத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக இன்னும் உலகம் முழுவதிலும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஊழியம் என்று சொல்லும்போது சின்ன சின்ன ஊழியத்தை கூட தன்னால் இயன்றதை கர்த்தருக்காக செய்கிற பிள்ளைகள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ரத்தம் மறைக்கணும். இந்த கடைசி நாட்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் நடக்கிறது. நிறைய எதிரான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், இன்னும் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், பண தேவைகள், நஷ்டங்கள், பல காரியங்கள் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியிலையும் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வல்லமையாக எடுத்து அவர்களை இந்த கடைசி நாட்கள் எடுத்து உபயோகப்படுத்தணும். அன்றைக்கு பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் செய்தார் என்று வசனம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு ஊழியர்களுடைய கரத்தினால விசேஷித்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். இன்னும் நிறைய ஊழியர்கள் எழும்பணும். வாலிபர்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று எழும்பணும். அக்கினியாய் பற்றி எரியணும். ஜனங்கள் வைராக்கியம் உள்ள இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கணும். வட மாநிலங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மன்றாடி ஜெபிப்போமா இந்த வேளையில் கூட. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா. இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைஞ்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட அப்பா இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு வந்து நிற்கிறோம். அப்பா ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீங்கப்பா ஆண்டவரே. உடைய தூதர்களை காற்றுகளாக ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற தேவன். ஒவ்வொரு ஊழியர்களையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவீராகப்பா ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் உங்கள் ஊழியக்கார பிள்ளைங்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்கப்பா, எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. நிறைய காரியங்கள் அப்பா. இது எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் முழுவதும் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் உண்டு. எத்தனையோ ஊழியர்கள் உண்டு அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கல்வாரி ரத்தம் மறைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷம் வேகமாய் பரவி போகணும். நிறைய இடங்களில் நிறைய மலைவாழ் ஜனங்கள் இன்னும் இயேசுன்னா தெரியாமல் இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். உங்கள் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாகணும். ஜனங்கள் ஆயத்தமாகட்டும். ஏசப்பா விசுவாசம் கேள்வினால் வரும்னு சொல்லியிருக்கிறீங்களே, உங்கள் வார்த்தையை கேள்விப்படாத ஜனங்கள் எப்படி உண்மை விசுவாசிக்க முடியும்? இன்றைக்கு சுவிசேஷம் பரவி போகணும் ஆண்டவரே. அது பரவி போவதற்கு எந்த தடையும் வரக்கூடாது. மனுஷர் மூலமாகவோ சத்துருவின் கிரியைகள் மூலமாகவோ எந்த தடையும் இருக்கக்கூடாதப்பா. ஒவ்வொரு ஊழியர்களும் விடுதலையோடு ஊழியம் செய்யட்டும், சந்தோஷமாக ஊழியம் செய்யட்டும் அப்பா. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. ஒரு குறைவு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது, ஊழியத்தில் இருக்கக்கூடாது. சர்ச் கட்டணும்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. பண தேவைகளை சந்திப்பீராக அப்பா. இன்னும் நிறைய சபைகள் எழும்பணும் தேசத்தில். இது போதாதுப்பா, இது போதாது. கர்த்தர் அநேக சபைகளை எழுப்பி கொடுக்கணும். நிறைய சுவிசேஷகர்கள் எழும்பணும், நிறைய அப்போஸ்தலர்கள் எழும்பணும், நிறைய மிஷனரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்பா வாலிபர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு தங்களை தாழ்த்தட்டும், அர்ப்பணிக்கட்டும். இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்பா உங்கள் வார்த்தையை சொல்லணும், ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் அறிவிக்கணும் அப்பா. அப்படிப்பட்ட பாரமுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் நீர் வைப்பீராக ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி, கொடா கோடி நன்றி, கொடா கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காடுகள், மலைகள், மேடுகள் என்று சொல்லி பார்க்காம ஓடி ஓடி கர்த்தருக்காக உழைக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளை கர்த்தருடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் நீர் பாதுகாக்கணும். அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயசையும் கர்த்தர் கொடுப்பீராக. மலைகளில் ஏறும்போது அப்பா சில ஆண்டவரே இடரான காரியத்தின் வழியாக கடந்து போகும்போதும் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு துணை நிற்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா.
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின்படி நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உங்கள் ராஜ்யம் கட்டப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் தேசத்தில் உங்கள் ஊழியர்களை கொண்டு செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அப்படி செய்து மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் கூட இன்னும் ஒரே ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் பாரத்தோடு ஜெபிச்சிங்களே, உங்கள் குடும்பத்துக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ ஏசப்பா கிட்ட இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, இந்த பலவீனம், இந்த நெருக்கம், எல்லாவற்றையும் வாய்களை திறந்து அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? தகப்பனே, நமக்கு நன்றியப்பா. இந்த வேளையிலே எங்களோடு கூட இந்த மகளிர் மன்றாட்டு ஜெப நேரத்தில் இணைந்து மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக ஜெபித்த உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் இன்றைக்கு மாற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கடன் பாரத்தில் இருக்கிறனே, யார் இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்க முடியும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடன் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. நல்ல வேலை எனக்கு கிடைக்கணுமே, என் குடும்பத்தை நான் நடத்தணும்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதியின் கட்டுகள் எல்லாம் மறையட்டும். வேண்டாத கட்டிகள் சரீரத்தில் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டிகள் மறைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலே நடக்கட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. உங்களை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை விசுவாசித்து இவ்வளோ நேரம் ஜெபத்தில் அமர்ந்திருந்த பிள்ளைங்க வெட்கப்பட்டு போகவே கூடாதப்பா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக. எந்த இடத்துல எந்த ஜனங்களுக்கு மத்தியில் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி நின்னாங்களோ அதே இடத்துல உங்கள் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அப்பா ஆரம்ப ஜெபத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராமில் எங்களோடு கூட இடைப்பட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீங்கள் தான் ஜெபிக்க வச்சிங்க, நீங்கள் தான் துதிக்க வச்சிங்க. வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீங்கள் தான் பேசியிருக்கிறீங்க. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இவ்வளோ நேரம் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தினார். நிறைய காரியங்களுக்கு நம்மளை ஜெபிக்க வைத்திருக்கிறார் இல்லையா? நிச்சயம் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சாட்சியாய் நிறுத்துவார். God bless you. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று